வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஸ்வராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து விவாதிக்க உள்ளோம். நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்கலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கங்களை தருவதற்காக கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவர் திரு ஹரிஹரன் இருக்கிறார். வணக்கம் சார். சார், நேற்று மார்க்கெட் எப்படி முடிஞ்சது? இன்னைக்கு மார்க்கெட்ல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? நேற்று மீண்டும் தங்கமும் சரி வெள்ளியும் ஏற ஆரம்பிச்சிருக்கு, கச்சா எண்ணெயும் ஏற ஆரம்பிச்சிருக்கு, கேஸ் ஓரளவுக்கு சேம் ரேஞ்சிலே இருக்கு. மற்றபடி அடிப்படை உலகங்கள் சிறிதளவு குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது தங்கம் வெள்ளி கச்சா எண்ணெய் ஏற ஆரம்பிச்சதுக்கு பெரிய காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைன்ல நிலை வரும் பிரச்சனை. ரஷ்ய நாடு வந்து உக்ரைனை ஆக்கிரமிக்க சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு போர்க்காலம் மாறிய விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதனால வந்து உலக அளவுல முதலீட்டாளர்கள் டாலர்ல முதலீடு செய்யலாமா தங்கத்துல பண்ணலாமான்னு பார்த்தால் டாலர்ல முதலீடு செய்ய போலாம். ஆனால் டாலரும் சரியான முறையில இல்ல அப்படிங்கறதுனால, இங்க அமெரிக்க பொருளாதாரம் சரியான முறையில இல்ல அப்படிங்கறதுனால அந்த முதலீட்டை நம்ம மாத்தி லைக் கோல்டுக்கு வரலாம் அப்படின்றதுக்காக கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கோல்டு ஏற சில்வர் ஆரம்பிச்சு. அதனால டெக்னிக்கலா நம்ம சொல்லிட்டு இருந்தோம் $1330 மேல மார்க்கெட் 1340 30 மேல நிற்கும். நடுவில் 1340 மேல நின்றுச்சு அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். பட் ஸ்ட்ராங்காவே 2 நாளா அந்த விலைக்கு மேல முடிஞ்சு நேற்று இன்ட்ராடேல $1356 ஒரு அவுன்ஸின் விலைக்கு அமெரிக்காவில் ஏறி மார்க்கெட். ஸோ இதனை அடுத்து பார்த்தோம், இந்த ஒரு காரணம் தங்கமும் வெள்ளியும் ஏற ஆரம்பிச்சிருக்கு. அதே நம்ம கச்சா எண்ணெய் எடுத்து பார்த்தோம்னா அகைன் அதே பிரச்சனையால் தான் ஏற ஆரம்பிச்சிருக்கு. இயற்கை எரிவாயுவை பொறுத்தவரை இப்போதைக்கு ஏறல. இந்த நிலை நீடித்தால் கச்சா எண்ணெய் ப்ரொடக்ஷன் குறைக்கப்பட்டால் இயற்கை எரிவாயு விலை ஏறும். ஏன்னா இப்போதைக்கு இயற்கை எரிவாயு தேவைப்பாடுகள் குறைஞ்சிருக்கு அமெரிக்காவிலும் சரி யூரோப்லயும் சரி. என்ன காரணம்? குளிர்காலம் கொஞ்சம் குறைஞ்சி வெயில் காலம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால. அடிப்படை உலோகங்கள் உலக பொருளாதாரம் இதனால டிஸ்டர்ப் ஆகுமா அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் தாமதமாக தான் நடந்துட்டு இருக்கு. அதாவது பேஸ் மெட்டல்ஸ் பர்ச்சேஸ் பண்றது எல்லாமே தாமதமா இருக்கு. அதனால அடிப்படை உலோகங்கள் அதே லெவல்ல ஸ்டே, கொஞ்சம் லைட்டா ஒரு சின்ன டிராப் ஏற்படும். ஓகே, இன்னைக்கு சந்தை எப்படி இருக்கும்? இதுல இன்னைக்கு சந்தையில கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? இன்றைக்கு சந்தையில் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத விட நேற்று எப்படி இருந்ததோ அதன் போக்கில் அப்படியே கண்டினியூ ஆகும் இன்னைக்கு அப்படிங்கறத எதிர்பார்ப்பு. தங்கமும் வெள்ளியும் மீண்டும் ஏற ஆரம்பிக்கலாம். இருந்தாலும் அளவுகளை வச்சுட்டு ட்ரேடிங் பண்றது அப்படிங்கிறது நல்லது. ஒரு உதாரணத்துக்கு தங்கம் நேற்று 3631 முடிவடைஞ்சிருக்கு ஏப்ரல் கான்ட்ராக்ட். இன்னைக்கு 3646, அதாவது வெறும் ஒரு முடிஞ்ச விலையிலிருந்து $15 ஏறி 10 கிராம்கே நான் சொல்றேன் ஏறி $3646 மேல மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சு தாராளமா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 3797, கிட்டத்தட்ட $150 டார்கெட் கிடைச்சிருக்கு இன்னைக்கு. டவுன் சைட்ல எடுத்து பார்த்தா 3400 கீழே போனா மட்டும்தான் ஷார்ட் நமக்கு. அதனால இப்போதைக்கு டவுன் சைடு நம்ம பெருசா போக்கஸ் பண்ண வேண்டியதில்லை. அந்த ஷார்ட் அப்படிங்கிறது நீ கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் குறைவு தான். ஸோ அந்த மாதிரி இந்த டெக்னிக்கல்ஸை ஃபாலோ பண்ணி போனாலே இன்னைக்கு போதும். மற்றபடி நியூஸ் பேஸ் பெருசா இருக்க ECB இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் மட்டும் தான் இருக்கும், மற்றபடி பெரிய அளவில் இருக்காது. ஓகே சார், இப்போ அதாவது க்ரூட் ஆயில் வந்து நேற்று ஏறிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ க்ரூட் ஆயிலுடைய ரேட் வந்து இன்னுமே, அதாவது 2014 செகண்ட் ஹாஃப், அதாவது ஜூனுக்கு அப்புறம் இன்னுமே அதிகமா ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கணிப்புகள் வந்து வெளியாயிருக்கு. சோ அது எதன் காரணமாக அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அதாவது ஒரு நாள் 2 நாள்ல இப்படி ஆகலாம் எதிர்பார்க்காது. கொஞ்சமாவது அடிப்படை செய்தியை பேஸ்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உக்ரைன் பிரச்சனை எல்லாம் போயிட்டு 3 மாதம் கழித்து மார்க்கெட் ஏறும் அப்படிங்கறது வந்து டெக்னிக்கல் தொழில்நுட்ப பகுப்பாய்வு மூலமா தான் சொல்ல முடியும். எப்படி வந்து ஒரு 2 வாரம் முன்னாடியே $1330 மேல ஏறணும், $1340 மேல ஏறணும்னு சொல்றோமோ, அந்த விலைக்கு மேல மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆச்சுன்னா தான் மார்க்கெட் ஸ்ட்ராங் அப்படிங்கறதுனால. அதே மாதிரி கச்சா எண்ணெயும் டெக்னிக்கலாக செய்திகள் வெளியா இருக்கலாம். ஆனால் அப்படி கச்சா எண்ணெய் விலை ஏறணும், இன்கேஸ் சொல்றேன், கச்சா எண்ணெய் விலை டெக்னிக்கலா ஏறணுன்ற முடிவாச்சு அப்படின்னாலும் உக்ரைனோட பிரச்சனையை நீடித்திருக்கணும் அப்படிங்கிறது தான் லாஜிக். ஓகே சார், நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக கடலூர்ல இருந்து உமா மகேஸ்வரி கால் பண்ணிருக்காங்க. வணக்கம் உமா மகேஸ்வரி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. உமா மகேஸ்வரி இணைப்புல இருக்கீங்களா? பேசுங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? சார், கோல்டோட விலை வந்து இப்போ குறையுங்களான்னு தெரியணும் சார். இல்லைங்க, இப்போதைக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. தங்கத்தை பொறுத்தவரையிலும் சரி, வெள்ளியை பொறுத்தவரையிலும் சரி, மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். அப் ட்ரெண்ட்ல இருக்குனால எல்லாரும் பை பண்ணிட்டு ஒரு வாரம் 2 வாரம் வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ண வேண்டாம். மார்க்கெட் இன்ட்ராடேல பை மோட்ல போங்க. இருந்தாலும் லெவல்ஸை பார்த்து பண்ணா பையிங் சைடு எங்க ஸ்டாப் லாஸ் வேணும், செல்லிங் சைடு எங்க ஸ்டாப் லாஸ் தெரிஞ்சு பாருங்க. நன்றி. ஓகே சார், இப்போ ஜெனரலா கமாடிட்டி ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா லெவல்ஸ் பார்த்து பண்றது அப்படின்றது வந்து நீங்க வந்து முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க. ஜெனரலா லெவல்ஸ் பார்த்து அந்த நிலை பார்த்து பண்றது அப்படின்றது என்ன, அதனுடைய பேசிக் என்ன, அதை பற்றி சொல்லுங்க.
இல்ல லெவல்ஸ் பார்த்து பண்றது அப்படிங்கிறீங்கன்னா ஒரு விலைக்கு மேல லெவல்ஸ் எப்ப பேசிக்கா என்ன ஒரு விலைக்கு மேல மார்க்கெட் தாண்ட ஆரம்பிச்சது அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது. ஓகே சார், நம்ம லெவல்ஸ் பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக பெருங்குடியிலிருந்து ஒரு காலர் வந்திருக்காரு, குமரேசன். வணக்கம் குமரேசன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். ஆக்சுவலா இப்ப நாங்க இப்பதான் புதுசா ஸ்டார்ட் பண்றதா பிளான் பண்ணிருக்கோம். நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கமாடிட்டில. சரிங்க. ஃபாலோ பண்ணணும். இப்ப இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணணும்னா லாகின் வந்து எப்படி பண்ணணும்? எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? நான் பெருங்குடியில இருந்து பேசுறேன். பெருங்குடி ஃபைன். அதாவது சென்னையில எங்களோட ஆபீஸ் இருக்கு. பெருங்குடி சென்னையில வந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்னையில வந்து லைக் அரும்பாக்கத்துல ஹெட் ஆபீஸ் இருக்கு 100 அடி ரோட்ல. அங்க தெளிவா எல்லாமே சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்களுக்காக சொல்றேன், நீங்க ட்ரேடிங் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல் 2-3 நாட்கள் பயிற்சி கொடுக்கும். பயிற்சிக்கு முன்பாக நீங்க அப்ளிகேஷன் ப்ராசஸிங் மட்டும் பண்ணிக்கணும். அப்ளிகேஷன் ப்ராசஸிங் உங்களோட 2 போட்டோகிராஃப், தென் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், பேங்க் ப்ரூஃப், கேன்சல்டு செக் லீஃப், இதை 3 மட்டும் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அன்னைக்கே அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் முடிஞ்சு கிளைண்ட் கோடு அன்னைக்கே கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்த நாள்ல நீங்க வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேப்பர்ல எழுதி ட்ரேட் பண்ண சொல்லுவாங்க. ஆனா இருந்தாலும் பேப்பர்ல எழுதி ட்ரேட் பண்ற முறை அப்படிங்கிறது நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஆனால் எங்களோட அளவுகளை பார்த்து பேப்பர்ல எழுதி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு அளவுக்கு அந்த அளவுகள் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு 3வது நாள் நீங்களே ஆட்டோமேட்டிக்கா ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். காலை 9 மணி முதல் இரவு 12 மணி வரை மார்க்கெட் ஓப்பன். லைக் மார்க்கெட்டும் சரி, எங்க ஆபீஸும் ஒர்க்கிங்ல இருக்கும். நீங்க எப்போ வேணாலும் வரலாம். நன்றி சார். நம்ம ட்ரேடிங் பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக திருநெல்வேலியிலிருந்து ராஜா கால் பண்ணிருக்காரு. வணக்கம் ராஜா, உங்களுடைய சந்தேகம் என்ன கமாடிட்டி ட்ரேடிங்ல கேளுங்க. குட் மார்னிங் சார். சார் இருக்காங்களா? ஹரிஹரன் சார். பேசுங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க ராஜா. சார், இந்த திருநெல்வேலியில உங்க பிரான்ச்சஸ் எதுவும் இருக்கா சார்? கிளாஸஸ் எதுவும் அப்படிங்களா? ரைட். திருநெல்வேலியில எங்க கிளைகள் எதுவும் கிடையாதுங்க. ஆல்ரெடி இருந்ததுதான் இப்ப வந்து நாகர்கோவில் பக்கம் மூவ் ஆயிருக்கு. நீங்க நாகர்கோவில்ல வேணுமானாலும் ட்ரேட் பண்ணலாம். நாகர்கோவில் அட்ரஸ் வாங்கிக்கோங்க. இருந்தாலும் உங்களுக்கு பயிற்சி வந்து முழுக்க நாகர்கோவில்ல கொடுக்கப்படும். அங்க கத்துக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் வீட்லயே ஃப்ரீயாவே இப்ப சாஃப்ட்வேர் கொடுத்துரும் ட்ரேட் பண்றதுக்கு. நீங்க வீட்ல இருந்தே ட்ரேட் பண்ணலாம். கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து 14-15,000 வாடிக்கையாளர்கள் இருந்தாலும் முக்கியமாக ஒரு 6,000-7,000 பேர் வந்து வீட்ல இருந்தபடியே ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி நீங்களும் பயிற்சி எடுத்து வீட்ல இருந்து ட்ரேட் பண்றதுதான் நல்ல விஷயம். அதுக்கான அளவுகளை பார்த்து ட்ரேட் பண்றது, சார்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ண, டிப்ஸை பார்த்து ட்ரேட் பண்ண, எல்லாமே உங்களுக்கு அந்த பயிற்சி சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்க கீழ்கொண்ட நம்பர் தொடர்புனா கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க. நன்றி. ஓகே சார், லாஸ்ட் வீக் வந்து ஈரோட்ல இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துனீங்க இல்லையா? சோ அதனுடைய அவுட்கம் எப்படி இருந்தது? சென்ற வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு, முக்கியமா சொல்லணும்னா சனிக்கிழமை அன்னைக்கு செமினார் ஆச்சு. செமினார்ல ஒரு நல்ல வரவேற்பு. கிட்டத்தட்ட ஒரு 320 பேர் வந்திருந்தாங்க. அது முடிஞ்சதும் ஒரு லைவ் ட்ரேடிங் செஷன் திங்கட்கிழமை அன்னைக்கு லைவா ட்ரேட் பண்ணல. லைவா லைக் லீ ஜார்டின் ஹோட்டல்ல லைவ் ட்ரேட் பண்ணி காட்டணும். ஒரு 180 பேர் வந்தாங்க. அந்த 180 பேருமே வந்து உட்காந்து கரெக்டா 10னா 9:45 கரெக்டா வந்துட்டாங்க. டிலே இல்லாம வந்தாங்க. வந்துட்டு கரெக்டா 10:30 மணிக்கு ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆச்சு. 11:30-12 மணிக்குள்ள ட்ரேடிங் முடிஞ்சிருச்சு. அதாவது ட்ரேடிங் அப்படிங்கிறது நான் பண்ணல. நானே என்னோட சிஸ்டம் வச்சுட்டு நான் பாட்டு பை செல் பண்ணிட்டு லாபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போல. நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத கிரேட் வெஞ்சர்ஸோட அளவுகளை வச்சுதான் ட்ரேட் பண்ண போறேன். அந்த அளவுகள் அவங்க கையில பிரிண்ட் அவுட்டா கொடுத்துட்டேன். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பிரிண்ட் அவுட்டா கொடுத்துட்டு அவங்க அதை பார்த்து ட்ரேட் பண்ணாங்க. ஆனா ட்ரேட் பண்றது அவங்க அக்கௌண்ட்ல பண்ணல. என்னோட ஓன் அக்கௌண்ட்ல பெரிய டிஸ்பிளேல வந்து ஓடிஎன் ப்ரொஜெக்டர்ல 12 அடி ப்ரொஜெக்டர்ல ரேட்ஸ் ரன் பண்ண விட்டு என்னோட அக்கௌண்ட்ல அவங்க பப்ளிக் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு தே மேட் a profit. இது வந்து சென்னையோ இல்ல தமிழ்நாடோ இல்ல இந்தியாவோ இல்ல, உலக அளவுலயே எனக்கு தெரிஞ்சு நான் அந்த வெரி ஃபர்ஸ்ட் பர்சன். யூஸ்வலா லைவ் ட்ரேடிங் எப்படி பண்ணுவாங்கன்னா நான் அவங்களே வச்சுட்டு அவங்களே பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் கேட்டா இவ்வளவு பண்ணா அவ்வளவு பண்ண. பட் ஐம் நாட் இன் டு தட் பார்ட். நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு என்ன தெரியுமோ அப்படியே உங்க கையில கொடுத்துறேன். நீங்க ட்ரேட் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒருத்தர் முன்னாடி ட்ரேட் பண்றதுக்கே தைரியம் இருக்காது. யாருன்னே தெரியாத ஒரு 180 பேர் முன்னாடி அவங்க கையில அக்கௌண்ட்டை கொடுத்து அவங்க ஏத்தாப்புல ட்ரேட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இல்லையா? அவங்க ட்ரேட் பண்ற இடத்துல ஆர்டர் போட்டுக்கிறாங்க போன் பண்ணி. அதுவும் சொல்லிட்டேன், நீங்க ஆர்டர் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கோம். they made a profit of ஒரு 12,000 ப்ராஃபிட் வந்துச்சு, முடிச்சு போயிட்டாங்க. அதே மாதிரி இப்போ அடுத்த வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு புதுவையில் நடக்கிற அந்த லைவ் செஷன் பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக சென்னையில இருந்து ஒரு காலர் வந்திருக்காரு, ராஜா. வணக்கம் ராஜா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. எனக்கு நிக்கலோட எவ்வளவு போவோம், அதே மாதிரி லோ எவ்வளவு வரும், அந்த கோல்ட் அண்ட் சில்வர் ரேட் மட்டும். ஓகே,
எல்லாம் கேட்டுட்டாரு. நிக்கல் கோல்டு அண்ட் சில்வர். நிக்கல் 916 ரூபாய் 20 காசுல முடிவடைஞ்சிருக்கு மார்ச் கான்ட்ராக்ட். சார் நம்ம நிக்கல் கோல்டு சில்வர் லெவல்ஸ் பத்தி நீங்க சொல்லுங்க. அதுக்குள்ள இன்னொரு காலர் வந்திருக்காங்க ஹைதராபாத்ல இருந்து ராஜி. வணக்கம் ராஜி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. சார் ஆக்சுவலி நீங்க சொல்றீங்க ஏதாவது இந்த நேரத்துல வார் வந்துச்சுனாக்கா பீசியஸ் மெட்டல்ஸ் ஏறும் அப்படின்ட்டு, பேஸ் மெட்டல்ஸ் டவுன் ஆகும் அப்படின்ட்டு. அது ரீசன், மெயினான ரீசன் என்ன சார்? நிகழ்ச்சி ஆரம்பத்திலே முதல் இடத்துல சொன்ன நீங்க கவனிக்கலாம் நினைக்கிறேன். அதாவது உலக பொருளாதாரம் முக்கியமா அடங்கியிருக்க அமெரிக்க பொருளாதாரத்தை சார்ந்துதான். அமெரிக்க பொருளாதாரத்தை முக்கியமான சார்ந்த விஷயம் டாலர். உலகமே டாலரை பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. ஸோ டாலர் வீக் ஆச்சுன்னா தங்கத்துல முதலீடு செய்யறதும், டாலர் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா தங்கத்துல இருக்க முதலீடு எடுத்து டாலர்ல போடுறதும் காலங்காலமா நடந்துட்டு இருக்க விஷயம். இதுதான் பேசிக் கான்செப்ட். டாலரும் கோல்டும் பிசிக்கல் ஒரு தராசுல வைக்கிற மாதிரி தான், இந்த பக்கம் அந்த பக்கம் இடல வைக்கிற மாதிரி தான். அந்த வகையில உக்ரைன்ல பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கிறதுனால முதலீட்டாளர்கள் உக்ரைன்லயும் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு, கூட எடுத்து பார்த்தா அமெரிக்க பொருளாதாரம் சரியில்லை அப்படிங்கிறதுனால முதலீட்டாளர்கள் யாரும் அமெரிக்க டாலர்ல போய் முதலீடு செய்யலாம் அப்படின்ற பட்சத்தில் அமெரிக்க பொருளாதாரம் சரியான முறையில இல்லைங்கிறதுனாலும் அதுலயும் பண்ண முடியாதுன்னா அடுத்தது கோல்டு தான் அப்படிங்கிறதுனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களே தங்கத்துல முதலீடு ஆரம்பிக்கிறாங்க. அதனால தங்கத்துல முதலீடு செய்ய ஆரம்பிச்சு தங்கத்துல ஏற ஆரம்பிச்சிட்டு இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகே ஓகே சார். தென்காசியில் இருந்து ஒரு காலர் வந்திருக்காரு மாரியப்பன். வணக்கம் மாரியப்பன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். ஒரு ட்ரேடுக்கு 19 ரூபான்னு சொல்றீங்களா சார்? அது ஒரு ட்ரேட்ல ஒண்ணுக்கு போடுறதுக்கு 19 ரூபாயா, 5 6 மொத்த லாட் போடுறதுக்கு முறையில் நான் சொல்லியிருக்கேன். 19 ரூபாயே கொடுக்க கூடாத ஒரு விஷயம். அதாவது நீங்க 19 ரூபாய் எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல எங்களோட இன்கம் டாக்ஸ் 6 ரூபா போயிடும். 12 ரூபா லாபத்துக்கு நீங்க 2 வாட்டி போன் பண்ணீங்கன்னா 4 ரூபா போயிடும். அது ஹியூமன் ரிசோர்ஸ். அதுக்கு எதுக்கு நாங்க தொழில் நடத்தோம்? 19 ரூபா புரோக்கரேஜே முதலீட்டாளர்களோட ரிக்வஸ்ட்னால நான் பண்ணியிருக்கேன். அதுவும் ஏப்ரல் 31 தேதிக்குள்ள கிரேட் வெஞ்சர்ஸ்ல ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணி ட்ரேடிங் ஆரம்பிச்சிருக்கணும். அப்ளிகேஷன் ஓப்பன் ஏப்ரல் 31க்குள்ள அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் காலத்துக்கும், அதற்கு அப்புறம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு 0.01 பைசா 1 ரூபா புரோக்கரேஜ்ல போறதாக முடிவு பண்ணி இது முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா வெறும் புரோக்கரேஜ் மட்டும் 19 ரூபா அனௌன்ஸ் பண்ணிட்டு மற்ற அளவுகளோ இல்ல டிப்ஸோ இல்ல சார்ட்டோ எதுவுமே கொடுக்காம நான் பாட்டுக்கு இருந்துட்டேன் அப்படின்னா ஃபைன். என்னோட சர்வீஸ் எனக்கு அந்த அளவுக்கு சர்வீஸ் நிறைய கொடுக்க வேண்டியதில்லை. பே அவுட்லாம் கிட்ட 2 நாள் 3 நாள் நான் எடுத்துட்டு போனா பரவாயில்ல. ஆனா பே அவுட்டும் அன்னன்னைக்கே கொடுக்குறேன். அதே மாதிரி 19 ரூபா புரோக்கரேஜும் வாடிக்கையாளர் கேட்டால கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் லெவல்ஸும் கொடுத்துருக்கேன். அந்த லெவல்ஸோட எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா உங்களை உட்கார வச்சு நான் ட்ரேட் பண்ணி காட்டுற அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சேர்க்கணும். நானே எடுத்துட்டு போலாமே. உங்களுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கரெக்டான முறையில் சேர்த்துட்டு இருக்கேன். அந்த அளவுகளை எப்படி ட்ரேட் பண்ணுங்கிற பயிற்சியும் கொடுத்துட்டு இருக்கேன். அது இல்லாம ட்ரேடிங் டிப்ஸ், பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் எங்க வெப்சைட்ல போய் எடுத்து பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு வெள்ளிக்கெல்லாம் சராசரியா கோல்டுக்குலாம் 1.5 லட்சம் 1.25 லட்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு லாட்டுக்கு கொடுத்துருக்கு. ஒவ்வொரு கமாடிட்டிக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா பெரிய அளவில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ அது இல்லாம சார்ட்ல எங்க வாங்கணும் எங்க விற்கணும் அது வேற மார்க்ஸ் கொடுக்குறது. இவ்வளவு விஷயங்களையும் அடக்கி நான் எதுக்கு 19 ரூபாய்க்கு கொடுக்கணும்? இட்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் ரிக்வஸ்ட். அதுவும் 4வது ஆண்டு தொடர்ச்சி அப்படிங்கறதுனால போட்ட ஆஃபர் தானே தவிர அதுவும் ஏப்ரல் 31க்குள்ள ஒரு லாட் பை பண்ணா 19, ஒரு லாட் செல் பண்ணா 19 ரூபாய். அதற்கும் மேல 10 லாட் பை பண்ணா 19, 10 லாட் செல் பண்ணா 19 அப்படின்னா நீங்க ஒரு நிறுவனத்தை மூடுறதுக்கே பிளான் பண்ற மாதிரி தான். ஓகே ஓகே சார். ஒரு காலர் வந்திருக்காங்க வேலூர்ல இருந்து சுபாஷ். வணக்கம் சுபாஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சுபாஷ் இணைப்புல இருக்கீங்களா? சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம் என்ன. சார் ஆக்சுவலி நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கேன் வெளியூர்ல. சாஃப்ட்வேர் ஏதோ சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர் எப்படி வாங்க முடியுமா இல்ல நான் அங்க வாங்கணுமா? இல்லைங்க, சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இலவசம் தாங்க. கிரேட் வெஞ்சர்ஸை பொறுத்தவரையில நீங்க உங்க வீட்டுல இருந்துட்டு நீங்க உங்க லேப்டாப்ல ஒரு டீம் வியூவர் ஐடின்னு ஒன்று கேட்போம். அந்த ஐடியை கொடுத்தீங்கன்னா எங்களோட ஸ்டாஃப் உங்களுக்கு போன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. முக்கியமா கிரேட் வெஞ்சர் கிளைண்டா நீங்க இருந்தால் மட்டும் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீ சாஃப்ட்வேர் எப்படி ட்ரேட் பண்ணணும் எப்படி பை செல் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்ப இந்த காலர்ஸ்க்கு எல்லாம் முன்னாடி சென்னையில இருந்து ராஜான நிக்கல் கோல்டு அண்ட் சில்வர் கேட்டிருந்தாரு. நிக்கலோட அளவு எடுத்து பார்த்தா 916 ரூபாய் 60 காசுக்கு மேல இன்னைக்கு ஏறிச்சுன்னா பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 921 ரூபாய் 10 காசு. இரண்டாவது டார்கெட் எய்ம் பண்ண வேண்டாம். மோஸ்ட்லி இன்னைக்கு பேஸ் மெட்டல் கொஞ்சம் வீக் டவுன் சைடா இருக்குன்றதுனால 965 காசு கீழே போச்சுன்னா செல் பண்ணுங்க. முதல் டார்கெட் 907.20. தங்கம் ஆல்ரெடி கேட்டிருந்தாரு.
இருந்தாலும் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். வெள்ளிக்கு சொல்லலாம் 48,035 மார்க்கெட் முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 48,173 மேல இருந்துச்சுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 48,330, இரண்டாவது டார்கெட் வேண்டாம். இன்னைக்கு டவுன் சைட்ல இன்னைக்கு மார்க்கெட் வரது கொஞ்சம் டஃப் தான், அதனால டவுன் சைட் நம்ம எய்ம் பண்ணவும் வேண்டாம். நன்றி. ஓகே சார், இப்போ ஈரோட்ல வந்து லைவ் ட்ரேடிங் பத்தி சொன்னீங்க. இப்ப பாண்டிச்சேரியில நடக்க போறதா சொல்லுங்க. எப்ப நடக்குது, எங்க நடக்குது, அங்க உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லி கொடுக்கறதுல என்ன? பாண்டிச்சேரியில் அடுத்த வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு அது லெவல் பேஸ்ட் ட்ரேடிங் ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறேன். அதை பார்த்து, அதுவும் லைவ் ட்ரேடிங் நான் பண்றதில்ல, வர கிளைண்ட்டுக்கு நானே பிரிண்ட் அவுட்ஸ் எல்லாம் கொடுத்து அதே மாதிரி அவங்க சொல்ல என் அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்றது. கிட்டத்தட்ட 16வது லைவ் ட்ரேட் செஷன் நவம்பர் மாதம் ஆரம்பித்து நினைக்கிறேன். சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. வந்து கலந்துக்கோங்க. கிரேட் வெஞ்சர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுல இந்த 19 ரூபாய் புரோக்கரேஜும் எப்படி பயன்படுத்திக்கலாம்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஓகே சார், ஒரு காலர் வந்திருக்காங்க நெல்லையில இருந்து ஜேக்கப். வணக்கம் ஜேக்கப், கமாடிட்டி ட்ரேடிங் உங்க சந்தேகம் என்ன கேளுங்க. நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். இது நேற்று கோல்டு வந்து நல்லா ஏறினா, ஆனா சில்வர் அதுக்கு ஏத்த மாதிரி ஏறல. இது எதனால சார்? நம்ம ஊர்ல எதுவும் ட்ரேட் நடக்குதா இல்ல எப்படி சார்? ரைட். அதாவது விலை தங்கமும் வெள்ளியும் விலை ஏறக்கூடாதுன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தங்கம் ஏறிச்சு வெள்ளி ஏன் ஏறல அப்படின்னு இன்னொரு பக்கம். பர்சன்டேஜ் வைஸ் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதாவது கிட்டத்தட்ட நேற்று 480 ரூபா பக்கம் 440 ரூபா பக்கம் தங்கத்தின் விலை ஏறி முடிவடைஞ்சிருக்கு. வெள்ளியின் விலை எடுத்து பார்த்தோம்னா வெறும் 300 ரூபாய் தான் ஏறி இருக்கு. சாரி, 400 ரூபாய் இல்ல, அதான் 500 ரூபாய் 540 ரூபாய் ஏறி இருக்கு தங்கத்தின் விலை. வெள்ளியின் விலை கிட்டத்தட்ட வந்து 800 ரூபாய் ஏறி இருக்கு. மோரலஸ் உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. இன்னொரு 100-200 டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கணும், அவ்வளவுதான். பட் தங்கத்தை பொறுத்தவரையில எப்பவுமே இல்ல, மோரலஸ் சேமா தான் போயிருக்கு. கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா சின்ன வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் யுஎஸ் மார்க்கெட்ல கோல்டு ஏறின அளவுக்கு சில்வர் ஏறாம இருந்திருக்கும். அதனால இங்கேயும் அந்த அளவுக்கு ஏறாம இருந்திருக்கும். வேற எந்த இதுவும் கிடையாது. எப்பவுமே வந்து கோல்டும் சில்வரும் எப்பவுமே ஒன்னா போகாது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஒரு 70% ஒன்றாகவும் 30% மாறுபடும் அப்படின்னு. அதாவது இப்ப திடீர்னு கோல்டோட இம்போர்ட் டியூட்டியை குறைச்சிட்டாங்க, 10% 6% ஆக்குனா வெள்ளி அதே விலை இருக்கும், தங்கம் மட்டும் இறங்கும். அதனால தங்கமும் வெள்ளியும் நைமேக்ஸ்ல நியூயார்க்ல என்ன ரேஞ்ச் என்ன பிரைஸ், சாரி காமெக்ஸ்ல என்ன ரேஞ்சில போயிட்டு இருக்கோ அந்த ரேஞ்ச் அப்படியே இங்க இம்ப்ளிகேட் ஆகும். அப்படிங்கறதுனால நீங்க தங்கமும் வெள்ளியும் தங்கம் இறங்கும் வெள்ளி இறங்கும் சொல்லலாம். பட் மோரலஸ் ரெண்டு ஒரே ட்ரெண்ட்ல இருக்கும். தங்கம் பெரிய அளவு 1000 ரூபாய் ஏறி வெள்ளி இறங்கவே இல்லைங்கிறதெல்லாம் இருக்காது. வெள்ளி இறங்கிட்டு இருக்கனால மோரலஸ் ட்ரெண்ட் ஒன்னாதான் இருக்கும். நன்றி. ஓகே சார், பாண்டிச்சேரியில மண்டே வந்து லைவ் ட்ரேடிங் சொன்னீங்களா? சோ ஈரோட்ல வந்து அதுக்கு முன்னாடி ஒரு செமினார் வச்சிருந்தீங்க. இந்த லாஸ்ட் மண்டேக்கு முன்னாடி சாட்டர்டே ஒரு செமினார் இருந்தது. அதே மாதிரி இங்க பாண்டிச்சேரியில செமினார் இருக்கா? இல்ல, புதுவையில் ஒரு மாதத்துக்கு முன்பு தான் போட்டோம். ரீசெண்டா வந்தது. அதனால புதுவை ஆல்ரெடி டன். புதுவையில லைவ் ட்ரேடிங் பண்ணல. ஓகே. ஏன் அப்படின்னா 400 பேர் வந்தால மறுபடியும் லைவ் ட்ரேட்னா ஒரு 200 பேரா வருவாங்க. அந்த 200 பேருக்கும் நான் வந்து இடம் ஆர்கனைஸ் பண்ண இமீடியட்டா டெசிஷன் எடுக்க முடியல. அப்படிங்கறதுனால போஸ்ட்பான் பண்ணி இந்த மண்டே வைக்கிறேன். இடம் இன்னும் பிக்ஸ் பண்ணா கண்டிப்பா தொலைக்காட்சியில் அனௌன்ஸ் பண்றோம். முன்பதிவு அவசியம், அதனால புக் பண்ணிக்கோங்க. அனுமதி இலவசம் தான். நன்றி. ஓகே சார். சார், ஒரு காலர் வந்து இப்போ திருநெல்வேலியில இருந்து கூப்பிட்டாரு. நான் வந்து ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், பட் எங்க போய் பார்க்கணும், கிளை இல்ல அப்படின்னு சொன்னீங்க. சோ இப்ப திருநெல்வேலியில ஒரு பிரான்சைசி நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க என்ன பண்ணணும்? 2 விதமா இதுக்கு பதில் கொடுக்கலாம். ஒன்னு என்னன்னு பார்த்தோம்னா, திருநெல்வேலி மட்டும் இல்ல, திருநெல்வேலியில இருக்க குக்கிராமம் சுற்றி இருக்க சின்ன சின்ன ஊர்கள், நிறைய ஊர் இருக்கு. அந்தந்த ஊர்ல இருந்து எல்லாமே கிளைண்ட் எங்க கிட்ட இருந்துட்டு தான் இருக்காங்க. இப்ப டவுன்ல போனா நாகர்கோவில், நாசரேத், தூத்துக்குடி, கன்னியாகுமரியில எல்லாம் கன்னியாகுமரிலாம் கிளைண்ட், கன்னியாகுமரியில பிரான்சைஸ் இல்ல. ஆமா, அது மட்டும் இல்லாம துபாயில இருந்து இருக்காங்க, யூஎஸ்ல இருந்து இருக்காங்க, எல்லா ஊர்ல இருந்து இருந்துட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து மார்க்கெட் என்னன்னு ஒரு நாட்கள் கத்துக்கிறது மட்டும்தான் கடினம். அதை கத்துக்கிட்டா வீட்டுல இருந்தே பண்ண சாஃப்ட்வேரும் ஃப்ரீயா கொடுத்துரும். இன்டர்நெட் மட்டும்தான் அவங்களுக்கு தேவை. ஸோ திஸ் இஸ் பெட்டர் ஆல்வேஸ். அப்படி கிளைகள் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க திருநெல்வேலியில் கிளை இல்லாத தாராளமா கிளைகள் கொடுக்கலாம். நாங்க இதே கிரேட் வெஞ்சர்ஸ்க்கு திருநெல்வேலியில 2 கிளைகள் இருந்தது. ஒன்று நிப்பாட்டப்பட்டது, ஒன்று வந்து இந்த மாதிரி மூவ் ஆனதுனால இப்பத்தி கிளைகள் இல்லை. கிளைகள் திறக்கணும் நினைக்கிறவங்க தாராளம் தொடர்பு கொள்ளலாம். 30,000 ரூபாய் ரீஃபண்டபிள் டெபாசிட் வாங்கிட்டு இருந்தோம். 19 ரூபாய் புரோக்கரேஜ் போட்டதுனால அதையும் வாங்குறது இல்லை. வெறும் 5,000 ரூபாய் நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான். மற்றபடி நேம் போர்டு, விசிட்டிங் கார்டு, ப்ரௌசர், அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம். இடம் மட்டும் நீங்க குறைஞ்ச ஒரு 300-400 ஸ்கொயர் ஃபீட் இடத்த நீங்க பிக்ஸ் பண்ணிக்கணும். தாராளமா எப்படி நடத்தணுன்ற ட்ரைனிங்கும் நாங்க கொடுத்துருவோம். ஆனா அட்லீஸ்ட் முன் அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். அனுபவம் இல்லாம டைரக்டா வந்து பிரான்சைஸ் எடுக்கணும்னு வராதுங்க. ஓகே சார், ஒரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து ராமன். வணக்கம் ராமன், உங்களுடைய சந்தேகம் என்ன கமாடிட்டி ட்ரேடிங்ல கேளுங்க. சார், எம்டிஎம் பத்தி ஒரு கேள்வி சார். சொல்லுங்க.
ஒரு 30,000 ரூபாய் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் சார். நேச்சுரல் கேஸ் வாங்கியிருக்கோம். ஒரு 20,000 ரூபாய் வரைக்கும் லாஸ் வந்துருச்சு. பேலன்ஸ் 10,000 அக்கௌண்ட்ல இருக்கும் போதே ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ண முடியுமா? அந்த மாதிரி ஒரு நிறுவனத்துல பண்ணிட்டாங்க. அது சரியா? இதை பத்தி ஏதாவது நம்ம வந்து எம்சிஎஃப் எடுத்து சொல்லலாமா, இல்ல முறையா தான் பண்ணிருக்காங்களா? இல்ல, அதாவது ஒரு நிமிஷம். ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் அப்படிங்கிற நிறுவனம் செய்யலாம். அதுல எவ்வளவு சதவீதம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது நீங்க வந்து 30,000 வச்சிருக்கும் போது 80% ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பிக்ஸ் பண்ணுவாங்க, இல்ல 90% பிக்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது தகவல் கொடுத்தாங்களா? அதாவது பொதுவா வந்து இப்ப கிரேட் வெஞ்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் வேணும் அப்படிங்கிற 80% வைக்கிறது. ஆனால் மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலா இருக்கும்போது நாங்க ஆட்டோமேட்டிக்கா கேட்காம கூட வைப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா, சில்வர்ல பை பண்ணிருக்காங்க, திடீர்னு ஒரு 2,000 பாயிண்ட் 3,000 பாயிண்ட் ஒரு 5 நிமிஷத்துல ஜம்ப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. கிளைண்டோட ஃபண்ட் லாஸ் ஆயிட்டு மேல போகும்போது நாங்க ஸ்டாப் லாஸ் போட்டாலும் ஹிட் ஆகாது. அப்புறம் அந்த பணம் கிளைண்ட் கிட்ட வந்து நிறுவனங்கள் தேடி அலைய முடியாது. அப்படின்னு நிறுவனங்கள் தேடி லீகல் ஆக்ஷன் எடுத்து அது ரொம்ப நாள் எடுக்கும், லாங் ப்ராசஸ். அதனால என்ன பண்ணிடுவாங்க, முதலீடு எவ்வளவோ அதுல வந்து 80% மேல் மார்க்கெட், ஏதாவது 30,000 போட்டாங்க அப்படின்னா ஒரு 80% அப்படின்னு வச்சுன்னா கிட்டத்தட்ட 24,000. 24,000க்கு மேல லாஸ் ஆக ஆரம்பிச்சது, 60%, 6,000 ரூபாய் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் பண்ணலாம். வி ஹேவ் ரைட்ஸ் ஃபார் தட். ஏன்னா வந்து மார்ஜின் இல்ல, மார்க்கெட் ஹை வாலட்டைல்னு வந்து நிறுவனங்களும் சொல்லலாம். ஆனால் 1 லட்சம் வச்சுட்டு இருக்கேன், 30,000 தான் லாஸ் ஆச்சு, அதுக்கே ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பண்ண முடியாது. அதுக்கு ரீசனபிள் மினி வர்ஸ்ட் கேஸ் 75%. அதுக்கு மேல அவங்க ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் 30,000 75%க்கு மேல லாஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணலாம். ஓகே சார். மற்ற கமாடிட்டிஸ், அதாவது லெட், க்ரூட், ஜிங்க், காப்பர், இதனுடைய லெவல்ஸ் இன்னைக்கு எப்படி இருக்கும்? பேஸ் மெட்டல்ஸ் மோரலஸ் சைடுவேஸ் இருக்கு. பட் காப்பர் ரொம்ப நாள் கழிச்சு 440 கீழே வர ஆரம்பிச்சிருக்கு. 439.75 காசுல முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு காப்பர் வந்து 438 20 காசு கீழே இறங்குச்சுன்னா ஷார்ட் போங்க. பெரிய அளவுல டார்கெட்ல என்ன காரணம்னா, நேற்று மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்ல அப்படிங்கறதுனால 437 70 காசு கிட்ட ஜஸ்ட் ஒரு 70 காசுக்காக யாரும் ட்ரேட் பண்ண போறது இல்ல. அப்படி விருப்பப்படும் தாராளமா எடுத்து பண்ணுங்க. கிரேட் வெஞ்சர்ஸ் கிளைண்ட்ஸ் வந்து 19 ரூபா brokerage அப்படிங்கறதுனால 50 காசுங்கிறத ரொம்ப ஈஸியா எடுக்கலாம். ஒரு 4 லாட்டா 5 லாட்டா போட்டு 50 காசு எடுத்துட்டு வெளியாகலாம். 440க்கு மேல போச்சுன்னா மட்டும் தான் பை. டார்கெட் 441. அது அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா மார்க்கெட் நேற்று கொஞ்சம் மார்க்கெட் மார்னிங்ல அப்பா சான்சஸ் இருக்காது. நன்றி. ஓகே சார், இவ்வளவு நேரம் கமாடிட்டி ட்ரேடிங் குறித்த விளக்கங்கள் கொடுத்தீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.